உங்கள் எல்லோரும் எனக்கு திரும்ப பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுமா எங்கே போகிறோம் அப்படின்னா நடமாடும் கடவுளை பார்க்க போகிறோம். எஸ், வாங்க உங்கள் எல்லாருக்கும் நடமாடும் கடவுளை காட்டுறேன், வாங்க போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூக்கு வந்தாச்சு. இவனுக்கு 2 பேரும் டிக்கெட் புக் பண்ணுறானுங்க. Do you carry any cameras? Hip hop tamla Adi. அப்படிங்க கேமரா பாருங்க. கேமரா. Hip hop tamla Adiயோட பட்ஜெட் வெர்ஷன் இவர்தான். இவர் வந்து எதிர்காலத்து நிவின் பாலி மாதிரி இருக்கார் பார்க்கிறதுக்கு. இவர் வந்து Do you want to proceed or change the details? You are rejected. பொத்தி வளர்த்த புள்ள மேகல், அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல். நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட போயின்னு தெரியாது. தேங்க்யூ. சாவு சாவும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு மளிகை கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டோராது எக்ஸ்ப்ளோரர் மாதிரி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விதமாக நான் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு ஜூ கிளம்பி வந்துட்டேன். எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நடமாடும் கடவுளை பார்க்க போகிறோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு யானை சிலை நிற்கும், அதுவும் கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ முக்கியமாக இன்றைக்கி நான் வந்ததுக்கு யானை பார்க்க தான் காரணம். மற்ற மிருகங்களும் நான் காட்டுறேன். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். நீயா சொல்ல விருப்பப்படுறேன் மச்சான்? எதுவும் சொல்ல விருப்பம் மச்சான். நல்லபடியாக போச்சுனாலே சந்தோஷம். நல்லா இருக்கு, யானை நல்லா இருக்கு. யானை நல்லா இருக்குது, நல்லா செஞ்சுருக்காங்க. இன்னும் அமைதியாக வரான் பாய். ஏய், என்ன கலந்து சாப்பிடல நீ? ஆண்டி சரி, நீ நான் சொல் அப்ப சரி நீ இல்லை இல்லை சரி ஆண்டி, நான் ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கே உன் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கட் பண்ணுறேன். இன்னிலேருந்து நீ யாரோ நான் யாரோட இன்னைக்கே. ஏய், வீட்டுக்கு போடா. வீட்டுக்கு போற மாட்டேன் ஆண்டி, வீட்டுக்கு போறேன். ஐயோ என்ன? ஐயோ முட்டாள். எது முட்டாளா? இப்ப பாரு. ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. ஆண்டி நான் சொல்றேன், சொல்லி அனுப்புறேன். இருங்க தரேன், யார்கிட்ட தர வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுடைய அம்மா தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு அவன் மேலே ரொம்ப வைக்கிற, அவன் சாப்பிடாம வந்துட்டான். ஆனால் அவன் பிரியாணி சாப்பிட்டது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏண்டா? இல்லடா, பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? என்ன சாப்பிட்டேன்? கட்லெட் தான சாப்பிட்டேன். அது ஏதோ ஒன்று. ஆனால் நல்லா புஸ்டிக்கா நல்லா சாப்பிட்டு வந்திருக்கான். பட் அவங்க அம்மா பொறுத்த வரைக்கும் அவன் சாப்பிடல. நீ அங்க எப்படி இருப்பியோன்னு என் மனசெல்லாம் கடந்து பக்கு நடிச்சுக்குது. ஆனால் அவங்க அம்மா வந்து என் பிள்ளை கிட்ட நீ சுட்டு தான் போ அப்படின்னு சாபம் ஓட்டோட பேசிட்டாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னா, இந்த உருவம் ஒரு வேளை வர்தா போயில பயந்து அடுத்த நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பயந்தாங்களா என்னவோ, திரும்ப 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த உருவத்தை பார்த்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. என் வீட்ல இருந்து ஒரு கால் வரல, உன் வீட்ல இருந்தா ஒரு கால் வரல. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. உருப்படாது சொல்லிட்டு விட்டாங்க. அது இவனையும் அப்படிதான். ஆமா, நானும் ரொம்ப ஒஸ்ட். நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. நம்மவர் தான் பாவம். ஐயோ, காத்துல பறந்து போட போறான்னு திரும்ப போன் பண்ணி உயிர் எடுக்கிறாங்க அவனை. இப்ப வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. யாரா இவன் டேமேஜா இருக்கான்? முதல் விலங்கினம் லயன் டெயில்டு மெக்காக். இப்ப வேற தேவையில்லாம குறுக்க போடுறானே. இவ்வளோ வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு வீடியோ ஒன்றும் பார்க்கல. யார் மேப் போட்டு வச்சீங்க? எங்கடா இருக்கு?
ஸோ இதே என்கிட்ட தெரியும், எனக்கு கூகுள் மேப்பே பார்க்க தெரியாதுடா. கூகுள் மேப்பா? கூகுள் மேப் பார்க்க தெரியாதா? கூகுள் மேப் பார்க்க தெரிஞ்சா என்ன பண்ணுறது? மச்சான் நீ 10 வருஷம் கிட்ட ஃபோன் யூஸ் பண்ற, கூகுள் மேப் பார்க்கல என்ன அர்த்தம்? அசிங்கமா இல்ல? வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன், ரொம்ப அசிங்கமா அது. எங்க வெட்டின முடி? கூகுள் மேப்ல பிரிட்ஜுக்கு மேலே போறது கீழே போறது எதுன்னு எனக்கு தெரியாது. நிறைய நேரத்தில் பத்தின்னு வச்சுக்கோ, பிரிட்ஜுக்கு கீழே போறதுக்கு மேலே போயிருக்கேன், மேலே போறதுக்கு கீழே போயிட்டு திரும்ப சுத்திட்டுலாம் வந்திருக்கேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. அது தப்பு எல்லாரும் அடிக்கடி பண்ணுவாங்கடா. ஆனா அதுக்குன்ட்டு கூகுள் மேப்பே பார்க்க தெரியலனா அது எந்த இடத்துலடா நியாயம்? முட்டி போடவா? பனிஷ்மெண்ட். என் மச்சான் அதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டைமிங் தப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பான்சி மாமான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பான்சி இருக்கு மச்சான், நெதர்லாண்ட்ஸில் இருக்க ஒரு ஜூவில் மச்சான். அது வந்து பார்த்தீங்கன்னா 2016 சாகும் தருவாயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே 40 வருஷமாக பழகின ஒரு அனிமல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவர் வந்து சந்திச்சிருக்காரு. அப்போ வந்து சாகும்போது யாரோட சாப்பாடு கொடுத்தும் சாப்பிட யாருக்கும் அவரை பார்த்தோன்னே சிரிச்சு சந்தோஷமாக சாப்பிட்டு சிரிச்சு எல்லாம் செஞ்சது. இதுதான் சிம்பான்சிக்கும் நமக்கும் இருக்க ஒரு க்ளோஸான ஒரு ரீயூனியன். அது இவன் சொன்னதெல்லாம் 100ல் 1 1000ல் 1. இதெல்லாம் கேட்டு யாராவது வந்தீங்கன்னா கடி வாங்கிட்டு தான் போவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு யாருமே தெரிஞ்சிருக்கணும், நீங்க நல்லா பழகப்பட்டுக்கணும். அது கரெக்ட். ஆமா, உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒன்று கிட்ட போய் உங்க கை நீட்டினீங்க, உங்க கையை சட்னி ஆக்கி அதை அனுப்பிச்சு நல்லா வச்சுக்கோங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க கேமரா தூக்குங்க, அந்த பொண்ணு ஒன்றும் பார்க்குது, ஏன்னா நம்ம தான் வீடு எடுக்காங்கன்ட்டு ஒரு மரியாதை தான் அப்படின்ட்டு போயிடுவேன். இதுக்கு நான் என்ன சொல்றது? சக்சஸ். வெக்கப்படாதடா. ஸோ நம்மளுடைய டூர் கைடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. ஸோ சொல்லுங்க அரவிந்த், அங்கே என்ன பார்த்துருக்கீங்க நீங்க? அந்த போர்டில் இருக்க பேரை பார்த்தோம்னா அது என்னன்னு தெரிஞ்சிடும். பார்த்து வாங்கி சட்டப்பட்டு போங்க. ஆமா தம்பி, வழி வரதை ஏன் விடுதானே போங்க. ஆமா, நான் தூரத்துல இருந்து பார்த்தேன். அதை பார்த்தா நம்மளுடைய மூதாதையர் மாதிரி இருக்கு இங்க பாக்குறதுக்கு. ஆமா, எல்லாரோட மூதாதையரும் லைனா வச்சிருக்காங்க. இந்த மூதாதையருக்கெல்லாம் மூதாதையர், சித்தப்பாவோட மாமாவோட பிரிப்பா தமிழ் படத்துக்கு டப்பிங் பண்ற மாதிரி இருக்குடா. ஆஹா, அதிகமாக தான் இருக்கா? ஆமா ஆமா. மட்ட மதியானனால வெளியே வர மாட்டேங்குது வெயில்ல, அனல் அதிகமா இருக்குல்ல. எவனாவது ஒருத்தர் கேமரா எடுப்பான், பேசின்னு போலாம், 2 பேரை கூட கூட்டினா நானே கேமராமேனா எடுத்துட்டு இருக்கேன். நானே இவங்களை கவர் பண்ணி அழகுராஜா மச்சான். நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு. அது நாளைக்கு அங்க ஒருத்தன் ஆளே காணும். என்னப்பா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் பேர் கேர்ள்ஸாக மாறிட்டாரு, பஃபுன்னு தேடிட்டு இருக்காரு. பஃபுன்னு பார்த்தா தான் வருவேன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார் இவரு. இல்லை நான் இங்கே வாங்க ஆல்ரெடி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ரெடி சும்மாவே வந்து ஒன்று கூட விளங்க மாட்டேது. இப்போ 2 பேரும் வேற மாற்றி மாற்றி சென்சார் வார்த்தைங்களாம் பேசிட்டு இருக்கானுங்க. இதுல வந்து எதை நான் கட் பண்ணி எதை போட்டு என்ன பண்றது? சென்சார் தான். வீடியோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எதுவும் தப்பா எதுவும் கிடையாது, ஓகேவா? அவன் பேசுறது தப்பா இல்லைன்னு தெரியாது, ஆனால் நான் பேசுறது கண்டிப்பாக தப்பு கிடையாது. நான் பேசுறது நம்ம பர்சனல் விஷயம், சரியா? அதுவும் வயலண்டான வல்கரான வார்த்தை எதுவுமே கிடையாது. ஸோ அதை நினச்சி நீயே வருத்தம். புல்லாம் வெட்டிருப்பாங்க பத்தியா, புல்லே அப்படி இருந்துச்சு. ஒருவேளை பவுன் இருக்குதா இல்லையானே தெரியல. நான் வந்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. பஃபன் தானே வேணும் உனக்கு? அது போது பாருங்க, முன்னாடி கண்ணாடி பண்ணு பாரு சார், கண்ணாடி பண்ணு பாரு சார். அதான் பஃபன், ஒல்லி பஃபன் இது. இன்னும் இப்போதான் உள்ள கால் எடுத்து வச்சிருக்கேன், அதுக்குள்ள போய் உட்கார்ற. போயிட்டு பட்டாம்பூச்சிகளை பார்ப்போம். அரவிந்த் பார்த்தீங்கன்னா பொங்கிட்டான் கோபத்தால். ஸோ அதனால் கண்டெய்ன்மெண்ட்டில் ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடமா தான் இருக்குது, நல்லா இருக்குது. சம்திங் ஏதோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெயில் தெரியல. ஒருத்த கேமராமேனுக்கு இது ஓய்வு நேரம் தேவை என்பதால் அவர் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துருக்கோம். கடைசியில் என்ன கேமராமேன் ஆகிட்டானுங்க. இவங்க 2 பேரும் எவனாவது ஒரு கேமரா ஆடுமான்னு சொல்லி கொடுத்தா 2 பேரும் சேர்ந்து என்ன கேமராமேன் ஆகிட்டு அவனுங்க லாக் பண்ணிட்டு இருக்காங்க தனியாக.